வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10 நாட்களுக்குள் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பார். அமைச்சர் தாமு அன்பரசன் திட்டவட்டம். 10 நாள்ல உண்மையிலே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்தவே புதிய நடைமுறை என்று குற்றச்சாட்டு. அடிக்கடி தேர்தல் அன்னை பாரதத்திற்கு கேடு. பாஜக மூத்த தலைவர் ராமசீனிவாசன் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும். ஸ்ரீநகர் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. அண்ணாமலை படிக்க சென்றிருப்பதால் பாஜகவில் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் வேண்டாம் என்று மேலிடம் கட்டளை. சேவை நிகழ்வுகள் மட்டும் போதும் என்று பாஜக தலைமை கூறியிருப்பதாக முன்னாள் தலைவர் தமிழிசை பேட்டி. அவர் படிக்க போயிருக்கிறார். அவர் போயிருக்கிற நேரத்தில் கட்சி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்றும் எங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, கட்டளை இடப்பட்டிருக்கிறது. அதனால சேவை நிகழ்ச்சி, அதற்கு பின்பு உறுப்பினர் சேர்க்கை, அது உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை ரேஸ் கிளப்பின் குத்தகை ரத்து செய்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு. செப்டம்பர் 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவு. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் நடவடிக்கை. தலைமைச் செயலாளரை நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சென்னை கொருக்குப்பேட்டையில் ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் தாக்கியதாக புகார். மருத்துவமனையில் சிகிச்சை கூட பெறவிடாமல் அழைத்து சென்றதாகவும் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டத்தில் சத்துணவு முட்டை வாங்கி ஆம்லெட் போட்டு விற்ற ஹோட்டலுக்கு சீல். முட்டைகளை விற்ற சத்துணவு அமைப்பாளர் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர் கைது. அரசு பள்ளிகள் இல்லாத பகுதிகளில் இயங்கும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் 7.5% இடஒதுக்கீடு ஏன் வழங்கக்கூடாது? பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கொலை முயற்சி, 3 வயது சிறுவன் உயிரிழந்த பரிதாபம். கோவாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் ஹைதராபாத் அழைத்து வர நடவடிக்கை. தமிழகத்தில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திராவில் கண்டலேறு அணையிலிருந்து சென்னைக்கு கிருஷ்ணா நீர் திறப்பு. சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வினாடிக்கு 1600 கனஅடி நீர் திறப்பு. சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் சூட்கேஸில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் உடல். சுத்தியால் அடித்து கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டி வீசியவர் கைது. விடுமுறையில் பெற்றோருடன் கண்மாயில் குளிக்க சென்ற மாணவர்களை தாக்கியதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மேலநம்பியபுரம் கிராம அரசு பள்ளி ஆசிரியர் சஸ்பெண்ட் என தகவல். ஹரியானாவில் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 2100 ரூபாய் என்று பாஜக வாக்குறுதி. 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்த நிலையில் 100 ரூபாய் அதிகம் என தருவதாக பாஜக கூறியிருக்கிறது. சேப்பாக்கம் டெஸ்டில் 6 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம். ரோஹித், கோலி, கில்பந்த் என 4 பேரை வீழ்த்தி வங்கதேச வீரர் ஹசன் அபாரம். அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக உள்ளது உண்மைதான் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும் 10 நாட்களுக்குள் உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் கூறியிருக்கிறார். அமைச்சர் வந்துட்டு துணை முதலமைச்சர் வாய்ப்பில்லை இருக்கு போது உண்மையிலே இருக்கு போது. அது 10 நாள்ல உண்மையிலே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக 28ஆம் தேதி அறிவிக்க வாய்ப்பு இருக்குங்களா?
இன்னொரு வாரத்தை நாளைக்கு கூட அறிவிச்சிருவாங்க. தயாரா இருக்கோம் நாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட தேர்தல் நடைமுறை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை மட்டுப்படுத்தும் முன்மொழிவு என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலுக்கான சுழற்சி, பிராந்திய பிரச்சினைகள், நிர்வாக முன்னுரிமைகள் ஆகியவற்றில் பரந்துபட்ட வேறுபாடுகள் உள்ளதால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். அதனை அமல்படுத்த அலுவல் ரீதியாகவும் நிர்வாகத்திலும் சாத்தியமற்ற மாற்றங்கள் செய்வது அவசியம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்துவதற்கு மட்டுமே கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அதனை அமல்படுத்த முடியாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு கட்சியின் பேராசைக்கு இந்தியாவின் ஜனநாயகம் அடிபணியாது என்று கூறியுள்ள முதலமைச்சர், வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். தேர்தல் நடைமுறைகளில் உள்ள சிக்கல்களை தீர்த்து புதியவற்றை ஏற்றுக்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயங்குவது ஏன் என்று பாஜக மூத்த தலைவர் ராமசீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நாட்டினுடைய பிரதமரோ முதலமைச்சரோ எந்நேரமும் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி ஆகும்? இப்பதான் ஸ்டாலின் அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு ஓஞ்சிருக்காரு. இன்னும் ஒரு வருஷம் தான் அவர் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் செய்யணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். இதுல இடைத்தேர்தல் வேற வந்துட்டு போகும். அப்போ ஒரு தேசமே தேர்தல் பிரச்சாரத்திலே இருந்தா அது எப்படி சார் அந்த தேசம் வளர்ச்சி அடையும்? அதனால ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஜனநாயகத்தினுடைய போக்க, தேர்தலுடைய போக்க நம்ம ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கத்தானே வேணும். ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் செய்யறத இது பாசிச ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, அவங்க ஈகோ திருப்தி அடையுது, இப்படி விமர்சனம் பண்ணுவீங்க? விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. படுகாயமடைந்து சிகிச்சை பெறும் நபர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டியில் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதேபோல படுகாயமடைந்தவர்களுக்கான நிவாரண உதவியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செவல்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் கோவிந்தராஜ் என்பவர் உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்றும் குருமூர்த்திக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் போதிய பெரும்பான்மையுடன் பாஜக இருக்கும் நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நிறைவேற்றுவதில் சிக்கல் இருப்பதாக சொல்ல என்ன காரணம் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சட்ட மசோதாவாக தாக்கல் செய்யும் போது 2 அவைகள்லையும் நிறைவேறுமா என்ற கேள்வி எழுப்பப்படுது. அதை ஒரு புள்ளி விவரங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். மக்களவையை பொறுத்த வரைக்கும் 543 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 உறுப்பினர்கள் இருக்காங்க. இது 293 என்றாலும் 240 தான் பாஜகவோடது. அதற்கு பிறகு ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் சேர்த்து 53 கூட்டணி கட்சியினரோட ஆதரவோட தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ 53 கூட்டணி கட்சியினர் இந்த 53 பேருமே இந்த சட்ட மசோதாவுக்கு ஆதரவு அளிப்பார்களா என்பது 100% உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு 240 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 2 கூட்டணியிலையும் சேராத 10 உறுப்பினர்களும் மக்களவையில இருக்காங்க. மொத்த உறுப்பினர்களை 3ஆக பிரித்து அதுல 2 பங்கு இதற்கான ஆதரவு கொடுக்கணும். அந்த எண்ணிக்கை 362. 293க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களும் ஆதரவளித்தால் தான் இந்த சட்ட மசோதா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது சந்தேகம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களும் சொல்றாங்க, சட்ட நிபுணர்களும் சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கு. அடுத்ததாக மாநிலங்களவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க மொத்தமாக இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்பது 234 இருக்கு. இதுல என்டிஏ கூட்டணிக்கு 126, இந்தியா கூட்டணிக்கு 108. ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியா எடுத்துக்கிட்டோம்னா இந்த எண்ணிக்கை போதும். ஆனா 3ல் 2 பங்கு அப்படின்ற இந்த 156 என்ற எண்ணிக்கையும் பாஜகவுக்கு இல்ல அப்படின்னு
சொல்லப்படுது. அப்போ இங்க இருக்கக்கூடியவர்களோட ஆதரவும் பாஜகவிற்கு அவசியப்படுது. அதை அவங்களால பெற முடியுமா என்பது ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கு. அடுத்ததாக சட்டப்பேரவைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா இருக்கக்கூடிய 28 சட்டப்பேரவைகள்ல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி நடக்கக்கூடியது 19 மாநிலங்கள்ல, 8 மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணியோட ஆட்சி இருக்கு. 2 கூட்டணியிலும் சேராத ஒரு ஆட்சி ஒரு மாநிலத்துல நடக்குது அப்படின்னும் போது ராம்நாத் கோவிந்தோட பரிந்துரையில மாநிலங்களோட ஒப்புதல் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த விஷயம் தேவை இல்லை அப்படின்னாலும், அப்படி இருந்தாலும் கூட என்டிஏவுக்கு தேவையான இடம் இருந்தது, பட் தேவை இல்லை அப்படின்னும் போது இந்த விஷயம் என்பது முக்கியத்துவம் இல்லாமல் போகிறதா? அப்போ இதுவும் மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறதா என்ற கேள்விகள்ல எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. மொத்தமாக ராம்நாத் கோவிந்த் குழு அவங்க கருத்துக்கள் கேட்டது 62 கட்சிகள்ல 47 கட்சிகள் தான் தங்களோட கருத்து தெரிவித்தாங்க. அதுல 32 கட்சிகள் ஆதரவளித்தாங்க. அந்த 32ல அதிமுகவும் ஒண்ணு. ஆனா அதிமுக இப்போ நாங்க ஆதரவு அளிக்கிறோமா எதிர்க்கிறோமா என்பதை இதுல இருக்கக்கூடிய அம்சங்களை முழுசா ஆய்வு செய்த பிறகுதான் நாங்க சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆதரவு நிலைப்பாடு என்பதையும் அவங்க சொல்லல, எதிர்க்கிறோம் அப்படின்றதையும் சொல்லல. அப்போ இதை 31 தான் வச்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரி 15 கட்சிகள் எதிர்த்து இருக்கிறாங்க. இதை உறுப்பினர் எண்ணிக்கையில பார்த்தோம்னா 32 கட்சிகளை சேர்ந்த 270 இருந்து 771 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. இது சிம்பிள் மெஜாரிட்டியை விட குறைவாக இருக்கு. எதிர்க்கக்கூடிய 15 கட்சிகளை சேர்ந்த 202 உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ இந்த சிம்பிள் மெஜாரிட்டிலயுமே பிரச்சனை வருது. அப்போ கருத்து தெரிவிக்காத தெலுங்கு தேசம் கட்சியும் இருக்காங்க, அவங்களோட 16 உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ கட்சியின் அடிப்படையில பார்க்கும் போதும் இது சிக்கலா இருக்கு என்ற அடிப்படையில தான் இந்த மசோதா நிறைவேறதுல நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க.